அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சஹர் நேரங்களில், ரமலான் மாதத்தின் சஹர் நேரங்களில் எந்த உணவு நம்ம சாப்பிடுவது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும், மேலும் அது ஒரு நாள் முழுவதும் நம்மளை பாதுகாப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கார்போஹைட்ரேட். இப்போ அதிகமான பேர் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க என்ன பண்ணால் ஓட்ஸ் சம்மந்தமான உணவுகளை காலை வேளையில் சேர்த்துக்கிறது சிறப்பாக இருக்குது. மேலும் நார்மலாக உள்ளவங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் பழுப்பு நிறமான அரிசி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி நிறைய அரிசிகள் பழுப்பு நிறமாக இருக்கும். அந்த அரிசிகளில் உணவு சமைப்பது காலையில் சகருக்கு சாப்பிடுவது சிறந்ததாக இருக்குது. மேலும் கோதுமை ரொட்டி இது சாப்பிடுவதனால என்ன ஆகுது அப்படின்னா மெதுவான ஜீரணமாகும். அதாவது ரொம்ப ஸ்லோவாக ஜீரணம் ஆகிறதுனால நாள் முழுவதும் நமக்கு எனர்ஜியாக இருக்கும். இப்போ கார்போஹைட்ரேட் பார்த்துட்டோம். அப்புறம் புரதச்சத்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? புரதச்சத்துக்கு தோல் இல்லாத கோழி, அப்புறம் மீன் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம், குறைந்த கொழுப்புள்ள பால், தயிர் மஸ்ட்டு. இது எதுக்குன்னா தசைகளுக்கு வலு சேர்க்கும். அப்புறம் நார் சத்து உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், சியா சீடு, சொரக்காய், வெள்ளரிக்காய், தர்பூசணி இந்த பழங்களை எடுத்துக்கலாம். இப்போ சியா சீடை வந்து நைட்டு நீங்கள் கொஞ்சம் ஊற போட்டு தயிர் கூட மிக்ஸ் பண்ணி கூட காலைல சாப்பிட்லாம். சொரக்காய், வெள்ளரிக்காவை கூட வெட்டி தயிரில் போட்டு சாப்பிட்லாம். இல்லை சொரக்காய், வெள்ளரிக்காய் பொரியல், கூட்டு, குழம்பு அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நிச்சயமாக ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பசியின் தன்மை வந்து உங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக லைட்டாக இருக்கும். எந்த எரிச்சலும் இருக்காது. கம்பல்சரியாக அதிக எண்ணெய் உள்ள வறுத்த உணவுகளையும் ரொம்ப இனிப்பு உள்ள ஸ்வீட்ஸ் இதை நீங்கள் தவிர்க்கணும். அப்படி நீங்கள் அதிகமாக ஸ்வீட்டாக வறுத்த பொரிச்சது அந்த மாதிரி நிறைய எடுத்திங்கன்னா மந்த உணர்வு, தாகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதை பயன்படுத்தி சகர் உணவை நீங்கள் பயன்படுத்துங்க.